பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 41வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் அவருடைய வார்த்தையினால் பேசி நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். வேதத்தில் யாக்கோபு எத்தன், நெக்ஸ்ட் அடுத்து அவனை இஸ்ரவேலாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அதற்கு பிறகு கர்த்தர் அவனை யெஷூரனாய் மாற்றுகிறார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு நீங்கள் யாக்கோபா இருக்கலாம், ஒன்றுக்கும் முடியாதவர்களாய். வேதம் சொல்லுது யாக்கோபு என்னும் பூச்சியை போல இருக்கலாம், எந்த ஒரு உயர்வும் இல்லாமல். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுவேன். இஸ்ரவேலாய் மட்டும் இல்லை, யெஷூரனாய் மாற்றுவேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இருக்கிற நிலைமை கண்டிப்பாக மாறும், நீங்கள் இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதை வைத்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் திட்டம் போடாதீங்க. இன்னைக்கு நீங்கள் பூச்சியாக இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே நிறைவேற்றுவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைத்திருந்தாலும் எத்தனையோ விதத்தில் அவனுக்கு நிறைய ஞான குறைவு. அவனுடைய வாழ்க்கையிலே அவ்வளோ பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு காரணம் சவுலுடைய ஞான குறைவு தான் காரணம். இந்த இடத்துல ஒரு ஞான குறைவை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இதோ உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. கவனிங்க, இந்த இடத்துல கடைசி அப்படின்னா இந்த சவுலுக்கும் தாவீதிற்கும் பார்த்தீங்கன்னா பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. பட் தாவீது யுத்தம் பண்ணலை, சவுல் தாவீதை யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது லாஸ்ட்டு முடிவுக்கு வந்துருச்சு. முடிவுக்கு வரும்போது ஒரு கெபியில் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது பின்னாடி இருக்கிறான், சவுல் முன்னாடி இருக்கிறான். அப்போது சவுலை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இது உனக்கு நல்ல சான்ஸ், நல்ல வாய்ப்பு, இவர் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, இவர் தனியாக மாட்டிக்கிட்டாரு, கர்த்தர் தான் உங்களுக்கு தனியாக மாட்ட பண்ணியிருக்காரு, நீங்கள் முடிச்சிருங்க, நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ராஜாவாயிருவீங்கன்னு சொன்ன உடனே இவரும் அப்படி செய்யலை, தான் கூட இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி செய்யாமல் தடுத்துனது. அது தாவீதினுடைய பெரிய ஞானம். அப்படின்னா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்புறவர்கள் நம்மவும் போகக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு சார்ந்தவங்க நிறைய பேர் அவங்கள பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க நமக்காக. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அப்படின்னு யாரையுமே ஏவி விட்டு நம்ம செய்ய மாட்டோம், ஆனால் மற்றவங்க செய்யும்போது நம்ம சந்தோஷப்படுவோம். அப்படியெல்லாம் ஏவி விட்டு பண்ணக்கூடாது, அதில் அமைதியாக இருக்கணும். அப்போது தாவீது அப்படி அவனும் செய்யலை, மற்றவங்களையும் செய்ய விடலை. இப்போது சவுலை பார்த்து சொல்கிறேன், இதை பாருங்க, நான் அறுத்து வச்சிருக்கிறேன், இந்த வஸ்திர தொங்கலை அறுக்கிறதுக்கு ஆகிற நேரம் உங்கள் கழுத்தாக இருக்கிறது ஆகுமா? நான் நினச்சிருந்தா உங்களை கொண்டு இருக்கலாம்ல, ஆனால் நான் நீதிமான் அப்படின்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய விஷயத்தை சொன்ன உடனே சவுல் சொல்கிறாரு, ஐயோ உண்மையிலே நீ ரொம்ப நீதிமானுப்பா அப்படின்னு சவுல் அழுதான் என்று வேதம் சொல்லுது. ஒரு 40 வருஷம் தாண்டி ஐயோ நம்ம இவனுக்கு தெரியாமல் நம்ம இவனை பின்தொடர்ந்துட்டோம், தெரியாமல் இவனுக்கு விரோதமாக நம்ம போயிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வு அத்தனை வருஷம் வராமல் கடைசியில் வருது. ஆனால் இந்த உணர்வு முதல்லே வந்திருந்தா நான் நம்புகிறேன் அவனுடைய ராஜ்யபாரத்தில் சவுல் ரொம்ப பெரிய ஆளாக இருந்திருப்பான், தன்னுடைய மகன் செத்திருக்க மாட்டார், தன்னுடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்போது இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஞானத்திற்காக ஜெபிக்கணும். என்னென்னா சில சொல்லுவாங்கல்ல, கண் கெட்டதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாம் போனதுக்கப்புறம், எல்லாம் இழந்ததுக்கப்புறம், காலம் முடிஞ்சதுக்கப்புறம் திருந்தி என்ன பிரயோஜனம், மாறி என்ன பிரயோஜனம், விட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம், ஒரு எஸ்ட்ரீமுக்கு மேலே போனதுக்கப்புறம் நம்ம மாறி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி ஒரு ஞானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. அதை ஆண்டவர் சொல்கிறாரு, சில எதிரிகளை ஃபஸ்ட்டே நீ ரெடி பண்ணிக்கப்பா, நீ முதல்ல மாறிடு, முதல்ல நீங்கள் சரி பண்ணிடு, இது ரொம்ப லாங் டைம்
டைம் நீ நீடிக்க விட்டுறாத. இதை உடனே சரி பண்ணிட்டேன்னா அதன் மூலமாய் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு நம்ம எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, எந்த விஷயமானாலும் அதை தொடர்றதுக்கு நாம் விடக்கூடாது ஆண்டவரே. விசேஷமாய் தீமைகள், வெறுப்புகள், கசப்புகள், இப்படிப்பட்ட சண்டைகள், சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை தொடர்றதுக்கு நீங்கள் விட்டுறவே கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆபத்தாய் முடிஞ்சிடும். இன்றைக்கு இந்த சவுல் ராஜா அந்த ஃபஸ்ட்டே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று அந்த ராஜ்ய பாரத்தில் அவர் ஏறின கொஞ்ச நாளையில் ஆரம்பித்த அந்த பிரச்சனை. உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, கொஞ்சம் சமாதானமாக பேசி, இல்லை பாடினவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்க வச்சு, ஏதோ ஒன்றை சொல்லி அந்த பிரச்சனையை அதோட ஷார்ட் அவுட் பண்ணி அதை ரெடி பண்ணி அடுத்த ஸ்டெப் அவர் போயிருக்கலாம். அவருக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து அவரையும் நடத்தி அவரும் ஆண்டவருடைய பிள்ளை அப்படி போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, இந்த தாவீதுனுடைய பிரச்சனைக்கு பின்னாடி போய் 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 அவன் மேலே வச்சிருக்கிற கசப்பில் பிரச்சனை பண்ணி, இவன் இப்படி பண்ணுவானோ அப்படி பண்ணியிருப்பானோன்னு சொல்லி லாஸ்ட்டில் 24வது அதிகாரத்தில் தான் நம்ம இன்னைக்கு வாசித்தோம். போய் பார்த்தா அந்த தாவீது இவருக்கு எதிராக எழும்பவே இல்லை. இவன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ண. இப்போ சவுல் அழுறாரு, என் மகனே நான் இப்படி பண்ணிட்டேனேப்பா, நான் உன்னை இத்தனை வருஷம் துரத்தினேனே, நீ நீதிமானா இருந்திருக்கிறியே, நீ என் மேலே ஒரு கசப்பும் வைக்கலையே, நான் இப்படி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா, உன்னை கூப்பிட்டு பேசியிருக்க கூடாதா அப்படின்னு அதற்கு பிறகுதான் சவுல் ராஜா யோசிக்கிறார். அதனால இன்றைக்கி யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. யாரோ ஒருத்தரிடத்துல கசப்பாக இருக்கிறீங்களா, பகையாக இருக்கிறீங்களா, இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்களா மனசுக்குள்ளே வச்சு வச்சு நொந்து 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 ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, கர்த்தர் சொல்கிறாரு, சீக்கிரமாக அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க, சீக்கிரமாக அதை கிளியர் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடியே ஓடி அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதையே மனசில் நினச்சிட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கெடுத்துட்டு உங்கள் எதிர்காலத்தை வீண் பண்ணிட்டு உங்கள் தரிசனத்தை குறைச்சிட்டு நீங்களாகவே ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்னைக்கே சரி நடக்கிறது நடக்கட்டும், பேசி அதை ஒரு காரியமே அழகாக அதை பேச்சுவார்த்தையில் சமாதானமாக முடிச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் உதவி செய்வார். இனி இந்த மாதிரி விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே அந்த ஆண்டவர் சொல்கிறார்ல, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி டக்கு 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 டக்குன்னு ஒருத்தரை அதை வளர்த்துறவே கூடாது. அப்படியே உடனே சரி பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்கள் எந்த காரியத்தையும் வளர்த்துறவே கூடாதுப்பா. வளர்த்து அதனால ஒரு தீமையை நாங்கள் அனுபவிச்சிடக்கூடாது. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபக்குறிப்புகளை அனுப்புகிற, ஜெபக்குறிப்புகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா, நடப்பதாக. பிறந்த நாளை காண்கிற, திறம நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. உங்க பிரசன்னம் கூடவே இருந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதல் ஆராதனை 6 மணிக்கு, 2வது ஆராதனை நமக்கு 8:30 மணிக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.